ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பழைய பால நீலாம்பரி டயலாக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பழசெல்லாம் பைத்தியக்காரங்க தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா பழைய விஷயங்கள நம்ம மறந்ததுனால நெறைய நம்மளுடைய லைஃப்ல சேஞ்சஸ் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ பழைய விஷயங்கள்னு நான் சொல்ல வர்றது நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ், அதே மாரி நம்மளுடைய டைமிங் ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ் பேக் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7:00லாம் 6:30, 7:00லாம் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதே மாரி அவங்களுடைய நைட்டு தூக்கம் அப்படிங்கிறதுமே 8:30 மணி மேக்ஸிமம் 9:00க்குள்ள வந்து படுத்துருவாங்க. காலை ஏர்லி மார்னிங் எந்திரிப்பாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்மளுடைய ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா, அப்ப இருக்கக்கூடிய இருந்தவங்களுடைய ஹெல்த்த கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது நமக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் நம்மளுடைய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமும் சேஞ்ச் பண்றதுனால, அதாவது பழைய விஷயங்கள மறந்ததுனால, யாரையோ பார்த்து நம்மளும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கோம். புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான் நம்ம கதை. அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படி இப்படி நெறைய விஷயங்கள் நம்ம இந்தியாக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சதுனால, நம்மளுடைய நார்மல் கல்ச்சரையே மறந்து, நம்ம வந்து இப்போ நெறைய விஷயங்கள வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இது பல பின்விளைவுகள உருவாக்குது. நெறைய பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. அ இதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் சேஞ்சஸ், அதே மாதிரி தூக்கம் இன்மை அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, நம்மளுடைய ஹெல்த்ல தயவு செஞ்சு கேர் எடுத்துப்போம். பழைய விஷயங்கள மறந்துறாதீங்க. முன்னோர்கள் நமக்காக பல நல்ல விஷயங்கள கத்துக் குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ, மறந்துராம நம்ம அத ஃபாலோ பண்ணுவோம். தேங்க் யூ.